தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரும்புக்கரம் தற்போது துருப்பிடித்து விட்டதாகவும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். வறுமை கோட்டின் கீழே உள்ள பெண்களுக்கு 1 லட்சம் பேர்களுக்கு நாங்கள் கடன் உதவி கொடுப்போம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. 35 வயதுக்கு மேல் திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 35 வயதுக்கு மேலே இருந்த பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள். எங்கேயாவது ஒரு இடத்திலாவது நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இதுவரையிலும் கொடுக்கவில்லை. மகளிர் சுய குழுக்களுக்கு 25% மானியம் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 30 மாதம் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போதுதான் அதை கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தார்கள்? வாக்கு வங்கிக்காக. இன்றைக்கு சிறுபான்மை மக்களை பிரித்து பேசுகிறார்கள். எதற்காக? வாக்கு வங்கிக்காக. இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நித்திஷ் என்கிற நண்பர், யாருடைய நண்பர்? அவர் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நண்பர் நித்திஷ். போதைப் பொருளுக்கு அடுத்ததாக இன்னைக்கு சிறைபிடிக்கப்பட்டு இன்னைக்கு ஜாமீனில் இருக்கிறார். இவ்வளவு மோசமான ஆட்சி. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தரும்னு சொன்னார். 30 மாசம் தரல. 30 மாசம் நீங்க எழுந்திரிமா கேட்கணும். எல்லாரும் 30 மாசம் சேர்த்து 30,000 ரூபாய் தாயா அப்படின்னு கேட்டிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். எங்க 1000 ரூபாய் தருவதே பெருசு. ஆனால் எல்லோருக்கும் இன்னைக்கு வீடு கட்டி தருவோம் என்று சொன்னார்கள். வீடு இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் 50,000 வீடுகளை கட்டி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆயுஷ்மான் பாரத் இந்த மாவட்டத்தில் மட்டும் 1.5 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வீதம் 160 கோடி ரூபாய் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த என்ன செய்தோம் என்று கேட்கிறார். பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டார். 14 லட்சம் கோடி ரூபாய் இந்த தமிழகத்திற்கு மட்டும் தந்திருக்கிறார்கள். 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் மட்டும் 125 கோடி ரூபாய்க்கு ரயில் திட்டங்கள், ரயில்வே மேம்பாடுக்காக 125 கோடி ரூபாய் கொடுத்தார். இன்றைக்கு சென்னையிலிருந்து மட்டும் கோயம்புத்தூர், சென்னையிலிருந்து திருநெல்வேலி, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மட்டும் 10 வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு விடப்பட்டிருக்கிறது. யாருடைய ஆட்சி? பாரத நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. இதில் முதலமைச்சருக்கு ஏதேனும் சிறிதேனும் பங்கு உண்டா? ஒரு கடுகை கூட துரும்பை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.